நீங்க பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாட்ஸ்அப்ல 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் பதிவு பண்ண போறேன். இது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல 1 by 1 வரப்போகுது. அதுக்கு முன்னால, அதாவது வரதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸியில பயன்படுத்துறதுக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோட பதிவு. அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்ல அபவுட் அப்படிங்கிற போது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா அதோட சின்ன டெமோ நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். அபவுட்ல பெரும்பாலும் ஆஃப்லைன், அவைலபிள், ஐ எம் இன் ரெஸ்டாரண்ட், ஐ எம் இன் ஜிம், ஐ எம் இன் மீட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்திருப்பீங்க, அப்படிதானே? ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்த கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல அறிமுகப்படுத்த போறாங்க. அதாவது நீங்க ஸ்டேட்டஸா போட்டு வச்சதை மாற்ற மறந்துட்டீங்கன்னா இனி வாட்ஸ்அப்பே பார்த்துக்கும். அதுக்குன்னு ஒரு டைமர்லாம் நமக்கு கொடுக்க போறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வரும் நாட்கள்ல நீங்க அபவுட் செக்ஷன்ல நீங்க பார்க்கலாம். அதோட இமேஜும் லீக் அவுட் ஆயிருக்கு. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 டாட் இருக்கும், அதுக்குள்ள போறேன். அங்க போறேன், செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். செட்டிங்ஸ்குள்ள போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ள போறதுக்கு அப்புறம் என்னுடைய ப்ரொஃபைல் இருக்கு, என்னுடைய நேம் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னால் பார்க்க முடியுது, நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ இந்த அவைலபிளில் தான் ஒரு சீக்ரெட்டை வந்து வாட்ஸ்அப் கொடுக்க போகிறாங்க. அந்த இடத்துல இல்லை, இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அதுக்கு மேலே உங்களுடைய ப்ரொஃபைலோட ஸ்டேட்டஸை டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நேமை தட்டினா இங்கே பாருங்கள் அபவுட்னு இருக்கா, அதை நான் தட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு, பிஸின்னு இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க மறந்துடுவீங்க. அதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு பேஜை கொடுக்க போறாங்க. நீங்க என்ன ஸ்டேட்டஸ்ன்னு மென்ஷன் பண்றீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம், டைமரை செட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க மறந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்த போறாங்க. அது எங்க வரப்போகுதுன்னா அக்கௌண்ட்டுக்கு மேல வரப்போகுது. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் வாட்ஸ்அப்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து கூகுளோட மெசேஜஸ்ல இதை அனுபவிச்சிருக்கேன். கூகுள் மெசேஜஸ் வழியா ஒரு மெசேஜ் வருதுன்னா என்னுடைய போனோட அந்த குவிக் செட்டிங் பேனல் இருக்குல்ல, அதுக்கு கீழே நோட்டிபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகும்போது அது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜா கூட எனக்கு இருக்கலாம். நான் ஒரு பிஸியான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த முக்கியமான மெசேஜ் வந்து விடுது. அப்போ அதை நான் பார்த்துட்டு கடந்து போயிடுறேன். ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அது என்ன ஆகுதுன்னா அங்கிருந்து அது எஸ்கேப் ஆயிடும், நானும் மறந்துடுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நமக்கு ரிமைண்ட் பண்ணும். அந்த வந்த மெசேஜ் நமக்கு ரிமைண்ட் பண்ணா அந்த ஆன் த ஸ்பாட்ல அந்த மெசேஜ் வரும்போது அதுல ஒரு செட்டிங் கொடுத்துருப்பாங்க கூகுள் மெசேஜஸ்ல, ரிமைண்ட் மீ இன் 1 hour அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மெசேஜ் அரைகுறையா பார்த்துட்டு ரிமைண்ட் மீ 1 hour தட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ 1 hour கழிச்சு அதே மெசேஜ் நமக்கு ரிப்பீட்டடா உங்களுக்கு போனோட அந்த குவிக் செட்டிங் பேனலுக்கு கீழே அது டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அந்த மெசேஜை மிஸ் பண்ண மாட்டோம், அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதே போல வாட்ஸ்அப்பில் இப்போ யாராச்சும் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நமக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது நமக்கு அந்த சிந்தனை இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது தான் வாட்ஸ்அப் ரிமைண்ட் மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதாவது நீங்க எந்த மெசேஜை மறுபடியும் விசிட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி ரிமைண்ட் மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா டைமிங்லாம் கொடுக்குறாங்க. அந்த டைமிங்கை நீங்க கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மறுபடியும் அந்த மெசேஜை நமக்கு வாட்ஸ்அப் ரிமைண்ட் பண்ணும். செமல சாட் மெசேஜை ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதியை கொடுக்க போறாங்க. விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்ல இன்னொரு அற்புதமான செட்டிங். இது அற்புதமான செட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, தொல்லை தரும் செட்டிங்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல பார்ப்பீங்க. கண்டினியூவா ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இப்போ இனி நீங்க ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. அப்படி ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அடுத்த ஸ்டேட்டஸுக்கு இடையில வாட்ஸ்அப் அட்வர்டைஸ்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ண போறாங்க. ஸோ அது கொஞ்சம் நமக்கு நெருடலாக இருக்கு. இருந்தாலும் வேற வழியே இல்லை. கூடிய சீக்கிரத்தில் ஸ்டேட்டஸுக்கும் இடையில அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண போறாங்க. சப்போஸ் அந்த விளம்பரங்கள் உங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கு, அதாவது
நல்லா இல்லை அப்படின்னா நீங்க அந்த மாதிரி விளம்பரங்களை நீங்க பிளாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸ்டேட்டஸ்ல மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல, பப்ளிக் சேனல், வாட்ஸ்அப்ல சேனல்ல இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சேனல்ல கூட ப்ரொமோட்டட் சேனல்ல வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ யாராச்சும் அவங்களுடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ண நினைக்கிறாங்க, அதாவது நார்மலா ஒரு யூசர் அந்த சேனலோட நேமை சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக அந்த நபருடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணி அது மூலியமா வியூஸ் மற்ற விஷயங்கள் கெயின் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோட்டட் சேனலும் டிஸ்பிளே பண்ண போறாங்க. இது எங்க வரப்போகுதுன்னா சேனல் டைரக்டரி, அதாவது நீங்க ஒரு சேனலை நீங்க வந்து சர்ச் பண்ணுவீங்க தெரியுமா, சர்ச் பண்ணும்போது அந்த ப்ரொமோட்டட் சேனல் வந்து ஃபர்ஸ்டா டிஸ்பிளே ஆகும். சேம் யூடியூப் தாங்க, நீங்க யூடியூப்ல போயிட்டு நார்மலா பார்க்கக்கூடிய வீடியோக்கும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்து அந்த ரிசல்ட் வரும்ல, அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரொமோட்டட் வீடியோவா இருக்கும். ஸோ அதே ஃபார்முலாவை வந்து மெட்டா வாட்ஸ்அப்லையும் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இந்த அற்புதமான செட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன், மொத்தத்தில் 3 அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல அனுபவிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது, இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் எதுக்குன்னே தெரியாம கொடுத்து வச்சிருக்கான், அதுல உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, இந்த வீடியோவை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.